Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியர்ஸ் டியூப். இனி நம்ம பார்க்க போகிறது கேம்பிரிட்ஜ் லோவர் செகண்டரி சயின்ஸ் ஸ்டேஜ் 9ஓட 3.1 புக் பேக் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லுக் அட் த டென்சிட்டிஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல்ஸ். 4 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பைன்வுட், பாலிகார்பனேட், பாலித்தீன் அண்ட் வாட்டர். பைன்வுட்டோட டென்சிட்டி 0.41 கிராம்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப். அதேமாதிரி பாலிகார்பனேட்க்கு 1.2, தென் பாலித்தீனுக்கு 0.95, தென் வாட்டருக்கு 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் நமக்கு தெரியும். இந்த 4 மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணி கீழே சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். கொஷின் ஏ, விச் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஹேஸ் த லோவஸ்ட் டென்சிட்டி? இங்கே இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பைன்வுட்டோட வேல்யூ 0.45. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொஷினுக்கு ஆன்சர் பைன்வுட். B1 ஃபர்ஸ்ட், விச் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் வில் சிங்க் இன் வாட்டர்? நமக்கு தெரியும் வாட்டரோட டென்சிட்டியை விட எந்த மெட்டீரியலுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது தண்ணியில் சிங்க் ஆகும். ஸோ ஒன்னோட இங்கே கொடுத்துருக்க 4 மெட்டீரியலில் எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குன்னா பாலிகார்பனேட்டுக்கு. ஸோ ஆன்சர் வந்து பாலிகார்பனேட். அதுக்கப்புறம் கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் வை த மெட்டீரியல் வில் சிங்க் இன் வாட்டர் பிகாஸ் இட் இஸ் டென்சர் தென் த வாட்டர். இல்லைனா இட்ஸ் டென்சிட்டி இஸ் கிரேட்டர் தென் த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், அந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ செகண்ட் ஒன் ஏ, காப்பி அண்ட் கம்ப்ளீட் த ஈக்குவேஷன் ஆஃப் டென்சிட்டி. நமக்கு தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ இங்கேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டி. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டி. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். பி கொஷின், a block of aluminium has a volume of 5 cm³ and a mass of 13.5 grams. Calculate the density of the aluminium and give your answer in gram per cm³ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க 13.5 grams, தென் வால்யூம் கொடுத்துருக்காங்க 5 cm³. நம்ம இதை சிம்பிளான ஒரு மேக்ஸ் பண்ணலாம். மேலேயும் கீழேயும் 10 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வில் கெட் 135/50. ஸோ நம்ம அதை ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 5W யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ 10 5s are 50, தென் நீங்கள் ஆன்சர் வருது 2 5s are 10, ரிமைனிங் 335, 7 5s are 35. ஸோ ஆன்சர் வந்து 2.7. ஸோ ஆன்சர் என்ன 2.7 grams per cm³. எக்ஸ்பிளைன் வெதர் த பிளாக் ஆஃப் அலுமினியம் வில் ஃப்ளோட் ஆர் சிங்க் இன் வாட்டர்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டென்சிட்டி ஆஃப் அலுமினியம் பிளாக் கண்டுபிடிச்சது என்னென்னா 2.7 grams per cm³. அது இந்த 1 வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஸோ இட் வில் சிங்க் இன் த வாட்டர். இட் வில் சிங்க் இன் வாட்டர். தண்ணியில் மூழ்கிடும். த டயக்ராம் ஷோஸ் அ பிளாக் ஆஃப் வுட். இங்கே சாஃப்ட் காப்பியில் எனக்கு மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் புக்கில் வந்து ஹாட் காப்பியில் இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் அப்படி எழுதிக்கிறேன். The diagram shows a block of wood. ஸோ இங்கே dimensionsலாம் கொடுத்துருக்காங்க, length, breadth, heightலாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு cuboid. ஸோ calculate the volume of the block of wood. Give your answer in centimeter cube. It's a regular cuboid, regular shape, irregular shape கிடையாது. ஸோ அதனால் வால்யூமோட ஃபார்முலா என்ன, L into B into H. Lோட வேல்யூ வந்து 4, Bயோட வேல்யூ 6 அண்ட் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், ஹைட்டோட வேல்யூ அந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. 4 into 6 into 3. ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும், 4 6 are 72 cm³. ஏன்னா 3 4s are 12. ஸோ 12 6 are 72 cm³. யூனிட்டை மறக்காமல் எழுதுங்க. தென் பி கொஷின், த பிளாக் ஆஃப் வுட் இந்த டயக்ராம் ஹஸ் அ மாஸ் ஆஃப் 54 grams. Calculate the density of the wood. Give your answer in grams per cm³. இங்கே மாஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம டென்சிட்டியோட ஃபார்முலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸோட வேல்யூ என்ன 54, வால்யூமோட வேல்யூ 72. ஸோ நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவலாகவும் நீங்கள் போடலாம். ஸோ மேனுவலாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 0 வரும் உங்களுக்கு. 54 டிவைடட் பை 72. ஸோ 0.75 என்ன கேட்குறாங்க, டென்சிட்டி கேட்குறாங்க. ஸோ கிராம்ஸ் பர் cm³. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்பிளைன் வெதர் த பிளாக் ஆஃப் த வுட் வில் ஃப்ளோட் ஆர் சிங்க் இன் த வாட்டர். 0.75ங்கிறது 1ங்கிற வேல்யூ விட கம்மியான வேல்யூ. ஸோ இட் வில் ஃப்ளோட். இங்கே 8ங்கிறது த பிளாக் ஆஃப் வுட். இட் வில் ஃப்ளோட் in water. Okay, fourth question. Water from the sea is placed in a tank. The volume of the water from the sea is 10 m³. The mass of the water is 10,300 kilograms. Calculate the density of the water from the sea. Give your answer in kilogram per meter³ னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிலோகிராமில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்ன, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸோட வேல்யூ என்ன 10,300, வால்யூமோட வேல்யூ என்ன 10. ஸோ ஆன்சர் வந்து என்ன, சிம்பிளாக 10 கேன்சல். ஸோ 1030 கிலோகிராம் per meter³. இதுதான் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த சி. ஸோ இப்போ அதில் வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா,
இங்கே பியூர் வாட்டர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 1000 kg/m3, பட் இங்கே சால்ட் வாட்டர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1030. ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அதில் டிசால்வ் ஆகிருக்க சால்ட், அதில் இருக்க அந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால. ஸோ ஓகே, பியூர் வாட்டர் has a density of 1000 kg/m3. Explain what will happen to the block of material with a density of 1020 kg/m3 when placed into water from the sea. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு சீ வாட்டர் இருக்குது, அதோட டென்சிட்டி எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து 1020 கொடுத்துருக்காங்க. இது வந்து சீ வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருக்கனால ஸோ இட் வில் ஃப்ளோட். பியூர் வாட்டரில் பார்த்தோன்னா 1000 அது அதிகமாக இருக்குது. ஸோ ஹியர் இட் வில் சிங்க். ஸோ த மெட்டீரியல் வில் ஃப்ளோட் இன் த சீ வாட்டர், த மெட்டீரியல் வில் சிங்க் இன் த பியூர் வாட்டர். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காப்பர் ஹாஸ் டென்சிட்டி ஆஃப் 8.96 g/cm3. Calculate the mass of the copper that has a volume of 20 cm3. அதாவது ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த மாஸ் ஆஃப் த காப்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு போடலாம். டென்சிட்டியோட வேல்யூ என்ன 8.96, வால்யூமோட வேல்யூ என்ன 20. ஸோ கண்டுபிடிங்க, 20 into 8.96, ஆன்சர் 179.2 grams. Calculate the volume of the copper that has a mass 4.5 gram. ஸோ இப்போ now we know the density of the copper இங்கே இருக்குது, இங்கே மாஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூமோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இங்கே மாஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 grams கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வந்து 8.96. இப்போ வால்யூம் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் க்யூபில் வரும். ஸோ 4.5 divided by 8.96, ஆன்சர் என்னன்னா 0.5. ஸோ 0.5 centimeter cube. Okay. Sixth one, a toy car is placed into a measuring cylinder of water as shown in the diagram. Use the diagram to calculate the volume of the toy car. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம வந்து என்கிட்ட இப்போ நார்மலாக வாட்டர் இருக்குது, இப்போ நான் தண்ணியில் போடுறேன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் தண்ணிக்குள்ளே போடுறேன் அப்படின்னா அது எந்தளவுக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோ அப்போது இது வந்து ஒரிஜினல் வேல்யூ, இது வந்து டிஸ்பிளேஸ் பண்ண வாட்டரோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ தான் இந்த காரோட வால்யூம். ஓகே, வில் கண்டினியூ. யூஸ் த டயக்ராம் டு கால்குலேட் த வால்யூம் ஆஃப் த கார். ஸோ இங்கே எவ்வளோ இனிஷியல் என்ன இருக்குன்னா 50 இருக்குது, ஃபைனலாக பார்த்தோன்னா வந்து 78 இருக்குது. ஸோ 78 minus 50, we will get the answer of 60, 70. ஸோ total answer 28. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் இங்கே என்ன ஸ்கேல் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, சென்டிமீட்டர் க்யூப். ஸோ 28 centimeter cube. The toy car in the diagram has a mass of 84 grams. Calculate the density of the toy car. Give your answer in gram per centimeter cube. So நமக்கு தெரியும் density equal to mass by volume. So mass ஓட value 84, volume வந்து 28. So 128 are 28, 328 are 84 வரும். So answer 3 grams per centimeter cube. Okay. நீங்கள் நல்லா சால்வ் பண்ணியே பார்த்துக்குங்க, ஜஸ்ட் அப்படியே வந்து மக் பண்ண வேணாம். Then C1, the toy car in the diagram is made from the steel and plastic. ஓகே, இங்கே கொடுத்துருக்க டாய் கார் பார்த்தோன்னா அது ஸ்டீல்லே மேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீலுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த அலாய் அதோட அயன் ப்ளஸ் குரோமியம் இல்லைனா கார்பன் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதோட அலாய் தான் வந்து ஸ்டீல். அண்ட் பிளாஸ்டிக். ஸ்டீல் ஹேஸ் அ டென்சிட்டி ஆஃப் 7.8 grams per centimeter cube. Suggest two reasons for the difference between the value. Suggest two reasons for the difference between the value and the density you calculated in the part B. ஸோ இங்கே நான் அந்த காரோட டென்சிட்டி கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 grams per centimeter cube. ஆனால் இங்கே ஸ்டீலோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 7.8 grams இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, இந்த காரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க ஸ்டீலால் பண்ணலை, ஸ்டீல் இருக்குது அண்ட் பிளாஸ்டிக் இருக்குது. தென் காரில் இங்கே வந்து சீட் உட்கார மாதிரி ஒரு போர்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தியா, அது வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குது, அதுக்குள்ளே எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை. அப்போது அந்த ஆவரேஜ் டென்சிட்டி நம்ம எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து 1 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சாரி 3 வேல்யூ கிட்ட வருது. ஸோ இந்த 7.8 வந்து 3 ஆனதுக்கு காரணம் ஏன்னா இந்த மொத்த காரோட ஆவரேஜ் டென்சிட்டி தான் அந்த 3 grams per centimeter cube. அதில் இருக்க ஸ்டீலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், தென் பிளாஸ்டிக் ஒரு வேல்யூ இருக்கும், தென் எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குது. இது மொத்தமாக சேர்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 3 grams per centimeter cube வருது. ஓகே, ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, suggest two reasons for the difference between the value and the density you calculated. இங்கே ஸ்டீலோட வேல்யூட ஏன் இங்கே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, the car is made of steel and plastic. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ரீசன். வெறும் ஸ்டீலில் மட்டும் அவங்க பண்ணல, அதனால் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. செகண்ட் விஷயம் என்னென்னா, the average density of the car is less than the average
density of the density of the steel. So இதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். Due to empty space in the car, இதான் ஒரு ரீசன் ஏன் ஷிப் வந்து தண்ணியில் மிதக்குதுங்கிறதுக்கு. இதோட பாட்டமில் பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய ஹாலோ சாம்பர் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மொத்த ஆவரேஜ் டென்சிட்டி பார்த்தோன்னா சீ வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்கனால அது வந்து ஃப்ளோட் ஆகுது. ஓகே, ஏன்னா ஸ்டீலில் எல்லா பெரிய பெரிய பார்ட்ஸுமே வந்து ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய மெட்டீரியல்ஸில் பண்ணியிருப்பாங்க. மீன்ஸ் மெட்டீரியல்ஸ் ஜாஸ்ட் மோர் டென்சிட்டி தென் வாட்டரில் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் அது வந்து சிங்க் ஆகலை அப்படின்னா வந்து அதோட மொத்த ஆவரேஜ் டென்சிட்டி எடுக்கும்போது அது சீ வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அதோட பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு ஹாலோ சாம்பர் இருக்கும். ஓகே, அப்புறம் ஏன் வந்து டைட்டானிக்கில் தண்ணியில் மூழ்கிச்சு அப்படின்னு கேட்டேன்னா வந்து அது ஐஸ்பர்கில் மோதுனனால சீ வாட்டர் வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் டென்சிட்டி அதிகமானனால தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் காரணம் என்னென்னா the car is not only made up of steel, it is made up of steel, plastic, அப்புறம் கொஞ்சம் empty space இருக்குது. செகண்ட் ரீசன் என்னென்னா the average density of the car is less than the density of the steel due to the empty space in the car. ஸோ இது ரெண்டு ரீசன் இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின்ஸ் போகலாம். 7th one, this table shows the densities of 3 liquids. kerosene car density கொடுத்துருக்காங்க, எல்லாமே grams per centimeter cube இருக்குது. note this point, your honor. kerosene density 0.81 gram per centimeter cube, then mercury density 14 grams per centimeter cube, then water density 1 grams per centimeter cube. இந்த 3 லேயர்ஸும் எப்படி வந்து ஸ்டாக் ஆகும், அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செப்பரேட் லேயர்ஸாக தான் அரேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னு சொல்லுவோம். ஒன்னோட ஒன்று கலக்காத லிக்விட்ஸ், மிக்ஸ் ஆகாத லிக்விட்ஸ், அதை இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் இருக்கிறதுலே டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது மெர்க்குரி. ஸோ அது வந்து பாட்டமில் செட்டில் ஆகும். ஸோ அந்த லேயர் சி பார்த்தோன்னா மெர்க்குரி, ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது சிங்க் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டருக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ லேயர் பி வந்து வாட்டர். அண்ட் கெரசினுக்கு டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இட் வில் ஃப்ளோட் இன் த வாட்டர். ஸோ கெரோசின் மண்ணெண்ணெய்னு சொல்லுவாங்களா அதான். Elsa wants a party balloon that will float in the air. She will hold the balloon on a string as shown in the diagram. State the property of the gas in the balloon needed to make the balloon float in the air. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து எல்சா வந்து ஒரு பார்ட்டி பலூன் வேணும், அது வந்து காற்றுல மிதக்கணும். ஸோ என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோன்னா அந்த கேஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பலூனை வந்து காற்றுல வந்து ஃப்ளோட் பண்ண வைக்கும். இதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் இல்லை அந்த பலூனுக்குள்ள இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா வந்து ரேண்டம்லி பேக்டாக இருக்கும். அதனால் என்ன இருக்குன்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். வால்யூம் அதிகமான டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து சரௌண்டிங் ஏரோட டென்சிட்டியை விட அந்த பலூனுக்குள்ளே இருக்க காற்றோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதனால அது ஃப்ளோட் ஆகுது. ஓகே, ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கேஸ் இன் த பலூன். ஓகே, randomly packed, so more volume leads less density. So the density of gas inside the balloon, இது நீ அப்படியே காப்பி பண்ணணும் அவசியம் இல்லை. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எழுதுகிறேன். நீ வந்து இன்னும் கொஞ்சம் கிராமட்டிக்கலாவோ இல்லை வந்து இன்னும் ரீஃப்ரெஷ் பண்ணியோ நீ எழுதலாம். the density of gas inside the balloon is lesser than outside. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகே, a hot air balloon floats in the air because the density of the air decreases as its temperature increases. ஸோ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. the density of the air decreases as the temperature increases. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி அதிகமாக கெயின் பண்ணிட்டு ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி போகும். அப்படி தள்ளி போச்சுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த சிம்பிள் ஃபார்முலா தான், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதை ஞாபகம் வச்சுக்கோ, தான் முடிஞ்சு. ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். suggest why hotter balloons usually fly in the early morning and late evening and not in the middle of the day. ஸோ நல்ல மிடில் ஆஃப் த டேயில் பார்த்தோன்னா நல்ல சன்னோட நிறைய ஹை டெம்பரேச்சர்னால அந்த காற்றுல இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நிறைய எனர்ஜி கெயின் பண்ணிட்டு ரேண்டமாக பேக் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீ பலூன் மேலே ஃப்ளோட் பண்ணுற அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால அந்தளவுக்கு எலிவேஷன் உனக்கு கிடைக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஹீலியம் பலூன் இருக்குது, நார்மல் பலூன் இருக்குது. நார்மல் பலூனில் பார்த்தோன்னா நம்ம ஊதிருப்போம், அதில் வந்து நம்ம ப்ளோ பண்ணியிருப்போம். ஸோ நிறைய காற்று உள்ளே இருக்கும் அதில்.
அதில் வந்து ஆக்சிஜன் ப்ளோ பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், மேபி சம் அதர் ஃபார்ம் ஆஃப் ஏர் இருக்குன்னு வச்சுக்கோவேன், சைடில் உள்ள போகுது, நைட்ரஜன் உள்ள போகுது, ஏதோ ஒன்று உள்ள போகுது நம்மளை தாண்டி. ஸோ அதோட அந்த மிக்சரோட டென்சிட்டி பார்த்தோன்னா வந்து அதிகமாக இருக்கும். பட் இதுவே ஹீலியம் பலூன் இருக்குன்னா பியூர் ஹீலியம் தான் அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து ரொம்ப லைட் வெயிட். ஸோ இப்போது நார்மல் பலூனையும் ஹீலியம் பலூன் பறக்க விட்டோம் அப்படின்னா ஹீலியம் பலூன் வந்து ரொம்ப ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஹாட் ஏர் பலூன் இருக்குது, ஓகே, அது மேலே போக ட்ரை பண்ணணும். பட் ஆனால் சரௌண்டிங்கில் இருக்க ஏரோட டென்சிட்டி பார்த்தோன்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ஹாட் ஏர் பலூன்னா உள்ளே வந்து ஒரு 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 டிவைஸ் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அது அந்த பலூனுக்கு உள்ளே இருக்கிற காற்றை வந்து ஹீட் பண்ணும். அதனால் அந்த காற்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். சரௌண்டிங்கில் இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. எதோட அதிகமாக இருக்குன்னா, உள்ளே இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டியோட அதிகமாக இருக்குது. அதனால் த லெஸ் டென்சர் ஒன் வில் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளூட். ஸோ இப்போ பலூன் வந்து மேலே எலிவேட் ஆகும். இது வந்து எப்போனா மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் பார்த்தோன்னா வந்து இந்த விஷயம் நடக்கும். ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் சன்லைட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கனால வந்து அந்த சரௌண்டிங் காற்றோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஃப்ளோட் பண்ணலாம் நம்ம பலூனை யூஸ் பண்ணி. பட் மிடில் ஆஃப் த டேயில் அது பாசிபிள் இல்லை, பிகாஸ் ஏன்னா சரௌண்டிங் ஏரோட டென்சிட்டியுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வை ஹாட் ஏர் பலூன்ஸ் யூஸ்வலி ஃப்ளை இந்த ஏர்லி மார்னிங் அந்த ஈவினிங்க்கு இதான் ரீசன். ஓகே, ஸோ இந்த ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங் the surrounding air density will be greater than the air inside the balloon. Okay, in early morning and late evening the surrounding air density will be greater than the air inside the balloon. So இதுக்கப்புறம் நான் இங்கே எழுதுறேன். So the balloon, the hot air balloon, so the hot air balloon gets more elevation height போகிறது. பட் மிடில் ஆஃப் த டேயில் பார்த்தோன்னா இது அப்படியே உல்ட்டாவாக எழுதிக்கோங்க. மிடில் ஆஃப் த டே பார்த்தோன்னா சரௌண்டிங் ஏரோட டென்சிட்டி பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். ஸோ ஹாட் ஏர் பலூனோட அந்தளவுக்கு வந்து போக முடியாது. ஸோ இதுதான் வந்து ரீசன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் முகேஷ். பாய்.